Black Thunder, where fun never ends. Ooty Main Road, Metupalayam. KS Academy and Lecture Academy இணைந்து நடத்தும் ஃப்ரீ மெகா சிசி மீட். எங்களுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை. நாங்கள் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதோ, வாக்கு வங்கி அதிகப்படுத்துறதோ, வெற்றி பெறுவதோ அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த சந்ததியருக்கு நாங்கள் ஏற்படுத்துகிற மிகப்பெரிய நம்பிக்கை. அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, சீமான் அவர்களால் சின்னத்தை கூட தக்க வச்சுக்க முடியல. அண்ணாமலை என்ன தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும், என்ன தப்பு? தனியாக ஒரு இயக்கம் ஆரம்பிக்கட்டும், பிஜேபி விட்டு வெளியில் வரட்டும், பிஜேபி சார்பு இயக்கமாகவே ஆரம்பிக்கட்டும், இந்துத்துவ இயக்கமாகவே கூட ஆரம்பிக்கட்டும். ஆரம்பிச்சு ஒரு கட்சியை வழி நடத்த சொல்லுங்க பார்ப்போம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொல்லுங்க. தனியாக அதுக்கு ஒரு திராணி இருக்கா? காசு இல்லாமல் பணம் இல்லாமல் சீமான் மாதிரி இப்படி ஒரு மேடையை போட்டு இவ்வளோ கூட்டத்தை கூட்டிட முடியுமா? ஏன் எங்களுக்குலாம் சின்னம் கிடைக்கல, பாஜக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு மட்டும் சின்னம் கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அனைத்தையும் முடிவு செய்யும் அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா பிஜேபி கையில் இருக்கு, RSS கையில் இருக்கு, மோடி கையில் இருக்கு. பிஜேபி தாமரை சின்னத்தில் போட்டியிடும்ல, அவங்க போட்டியிடையில அவங்க வாங்கக்கூடிய சின்ன அந்த பிஜேபி தாமரை சின்னத்தில் எவ்வளவு அவர்கள் வாக்குகள் வாங்குறாங்க? மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணிக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கும் ஒரே எதிர்கட்சி நாம் தமிழர் கட்சி. மோடி தமிழகத்துக்கு வந்திருக்காரு, அவருடைய ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒரு பெரிய வாக்கு வங்கியை சேகரிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சாரமா இருக்கு. அதனால ஏதாவது மாற்றங்கள் வருமா? இவருக்கு காட்டுற ரோட் ஷோல மட்டும் வந்து கூட்டம் வர்றது பூரா ஓட்டா மாறிடுமா? இல்ல மோடி பேசுறது இவங்களுக்கு புரியுமா? இந்த ரோட் ஷோல இருக்காங்கல்ல இவங்களுக்கு பூரா ஹிந்திக்காரங்களை தவிர மத்த யாருக்கா தமிழ்காரங்களுக்கு மோடி பேசுறது புரியுமா? 10 ஆண்டு காலமா நீங்க வந்துட்டீங்களா இந்தியாவை பாதுகாக்க, காஷ்மீர்ல மட்டும் 360 கேன்சல் பண்றீங்க, உடனே கச்சத்தீவு உனக்கு கண்ணுக்கே தெரியலையா 10 வருஷமா? கடைசி வரைக்குமே நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு சட்டமன்றமா இருந்தாலும் நாடாளுமன்றமா இருந்தாலும் தனித்து தான் போட்டியிடும் நம்மளால சொல்ல முடியுமா? என்னைக்குமே உயிருள்ள வரை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை காங்கிரஸை கருவறுப்போம். எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது. சீமானை கருத்தியலாக வெல்ல முடியாதவர்கள். கண்ணுல சிவப்பா இருக்கு, போதையில பேசுறாரு, மேடையில அவர் பேசிக்கிட்டு இருக்க ஸ்லோ மோஷன்ல எடுத்து போடுறேன். டெய்லி குடிபோதையில பேசுறவரா? கருத்தியலா பேசுவா பாப்பா. காளியம்மாவோட உட்காந்து ஒரு திமுக கருத்தியலா பேசு. காளியம்மாளையும் கனிமொழியும் உட்கார வச்சு பேச. நாங்க அரசியல் விட்டே போறோம். காளியம்மாள் கனிமொழி ரெண்டே விட்டு எதை வேணாலும் பேசுங்க. காளியம்மாளை கருவாடு வைக்கிறோம்னு சொன்னீங்களா, அப்புறம் எங்களுக்கு கோவம் வருமா வராதா, ஆத்திரம் வருமா வராதா, நாக்க பிடிச்சி சாகிற மாதிரி கேள்வி இருக்குமா இல்லையா? நான் இன்னும் ரொம்ப பச்சையா கேவலமாலாம் கேட்டிருக்கேன். நான் கேட்கக்கூடாது, நாகரிகம் கருதி போறேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தலுடைய பிரச்சாரம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. பல பொதுக்கூட்டங்கள்ல ரொம்ப வீரியமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நாதாக்காவுடைய தொடர் பிரச்சாரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, எப்படி பாக்குறீங்க இந்த களத்தை? ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே புத்துணர்ச்சியாக இருக்குது. பொதுவாகவே வெயில் நேரத்தில் எல்லாருக்குமே தான், வெயில் நேரத்தில் ஒரு இடத்துக்கு பக்கத்தில் காரை விட்டு இறங்கி ஒரு நிமிஷம் நடக்கக்கூடிய தூரம்னா கூட நடக்க மாட்டோம். அந்தளவுக்கு வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து தேர்தல் வந்துட்டாக்க எல்லாருக்கும் எப்படி வந்து வெயில் வந்து சுட்டரிக்கும் வெயிலாக இருக்குது, அது வந்து நாம் தமிழர் தம்பிகளுக்கு ஒரு நிலா வெளிச்ச மாதிரியே ஆயிரும். நாங்கள் வெயிலவே பொருட்படுத்துறதில்ல. என்ன காரணம்னா நம்மளுக்கான அந்த குறைந்த நாட்கள், நம்மள்ட்ட ஏற்கனவே சின்னம் இல்லை, நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் சின்னத்தை கொண்டு போய் விரைவாக சேர்க்க வேண்டியது இருக்குது. அப்போ மற்ற கட்சிக்காரவங்களுக்கு ஒரு 60 ஆண்டுகளாக அவங்கள்ட்ட சின்னம் இருக்குது. அப்போ அவங்க எளிமையாக போய் வேட்பாளர் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. வேட்பாளர் சம்பந்தமான எந்த விடையும், வேட்பாளர் என்ன படிச்சிருக்காரு, அவர் வயது என்ன, முன் அனுபவம் இருக்கா இல்லை, எதை பற்றியும் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களை பொறுத்தளவு அந்த சின்னம் ரெட்டலையா ரெட்டலை, உதயசூரியன், தாமரையா கை சின்னம். அப்போ அந்த சின்னங்கள் 60 ஆண்டுகளாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவு அவர்கள் எளிமையாக பிரச்சாரம் செய்கிறார்கள். காலை நேரங்களையும் மாலை நேரங்களையும் ஓய்வா அப்படியே போய் ஜாலியாக பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு இது வாழ்வா சாவா பிரச்சனை. அதாவது ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை துரத்திட்டு போகுதுன்னா, சிங்கத்துக்கு இந்த மானுங்கிறது ஒரு நேர உணவு, இந்த உணவு கிடைக்காட்டி இன்னொரு உணவு. ஆனால் மானுக்கு அப்படி கிடையாது, அது உயிர். ஒருவேளை சிங்கத்தோட கையில் மாட்டிட்டா உயிர் போயிடும், வாழ்க்கை முடிஞ்சிடும். அப்போ சிங்கத்திலிருந்து தப்பிக்கிறதுங்கிறது வாழ்க்கையவே காப்பாற்றுற மாதிரி அந்த மானுக்கு. அது மாதிரி தான் எங்களுடைய நிலைமையும் கூட. நாங்கள் இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கிறதோ, வாக்கு வங்கி அதிகப்படுத்துறதோ, வெற்றி பெறுவதோ அப்படிங்கிறது எங்களுடைய அடுத்த சந்ததியருக்கு நாங்கள் ஏற்படுத்துகிற மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நாங்கள் ஏற்படுத்த நினைக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் ஓடுறோம். எங்கள் தாத்தா பாட்டி கஷ்டப்பட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க, ஏமாந்துட்டாங்க. திராவிட அரசியலை நம்பி, இந்திய தேசியத்தை நம்பி, காங்கிரஸை நம்பி, பிஜேபியை நம்பி ஏமாந்துட்டாங்க. நாங்கள் ஏமாற தயாராக, நாங்கள் விழிப்படைந்த சமுதாயமாக இருக்கணும். எங்களுக்கு தேசிய தலைவர் பிரபாகரன் நிறைய படிப்பினையை கற்றுக் கொடுத்துட்டார். எங்கள் அண்ணன் சீமான் நிறைய எங்களுக்கு பயிற்சியை சொல்லிக் கொடுத்துட்டார். அப்போ நாங்கள் எங்கள் இனத்தினுடைய அடுத்த தலைமுறை எங்களுடைய முன்னோர்கள் மாதிரி கஷ்டப்படக்கூடாது, எங்களை மாதிரியும் கஷ்டப்படக்கூடாது. எங்கள் முன்னோர்கள் நம்பி ஏமாந்துட்டாங்க. நாங்கள் நம்பி ஏமாந்த எங்கள் முன்னோர்களை முன்னுதாரணமாக எடுத்து கொஞ்சம் வெளிப்படைந்த சமுதாயமாக மாறிட்டோம். அப்போ எங்கள் அடுத்த சமுதாயம், எங்களுக்கு அடுத்து வரக்கூடிய என்னுடைய பிள்ளைகளோ என்னுடைய பேரம்பேத்தியோ நிம்மதியாக வாழணும், சந்தோஷம் வாழணும், என் மொழியில் கல்வி கற்கணும், என் மொழியில் வழிபடணும், என் மொழியில் வழக்காடணும் அப்படின்னா என் கட்சி ஜெயிக்கணும், இந்த தமிழ் தேசியம் ஜெயிக்கணும், இந்த நான் சீமானனை ஜெயிக்கணும். அப்போ அதுக்கான வேலைகளை நாங்கள் செய்கிறோம். அதனால் மனமூந்து செய்கிறோம். தொடர்ச்சியாக மனமகிழ்ச்சியோட வெறிகொண்டு ஓடுறோம். இப்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, சீமான் அவர்களால் சின்னத்தை கூட தக்க வச்சுக்க முடியல, அதை கூட அவங்க கவனமாக பார்த்துக்கல, கோர்ட்டே வந்து ஒரு தீர்ப்பை சொல்லிடுச்சு, கவனமாக இருந்திருக்கணும், அந்த அளவுக்கு லெத்தாஜிக்கலாக இருந்துட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கொடுத்திருந்தாரு. அதற்கு என்ன பதில் வச்சிருக்கீங்க? நம்மளை என்னன்னு அவர் பேசுவார். ஏன்னா வந்து யாரோ ஆரம்பித்த கட்சி, யாரோ வளர்த்த கட்சி, யாரோ உருவாக்கிய ஒரு கட்சி.
புரியுதுங்களா? அதனால அவருக்கு அதில் போறதுல தப்பு இல்ல. யாரோ அதாவது பிளாட்ஃபார்ம் யாரோ போட்டிருக்காங்க. யாரோ அதில தண்டவாளம் போட்டிருக்காங்க. அதில ஒரு மெட்ரோ ட்ரெயின் ஓடுது. இவர் உட்காந்து பயணிச்சு தான் போறாரு. அதனால இவருக்கு பெருசா ஒரு பெரிய கஷ்டம் இருக்காது. ஆனா நாங்க நாம் தமிழர் கட்சின்ற ஒண்ணு, நாங்க தான் தளம் அமைக்கிறோம். அடித்தளம் நாங்க தான் அமைக்கிறோம். நாங்க தான் அதில கட்டிடங்கள எழுப்புறோம். நாங்க தான் அதில வந்து தண்டவாளங்கள போடுறோம். அதில நாங்க தான் ரயிலா இருக்கோம். நாங்க தான் ரயிலோட என்ஜினியரா இருக்கோம். இழுத்துட்டு போறோம். சொந்தமா உருவாக்குன எங்களுக்கு தான் தெரியும். அந்த இழுவை சக்தினா என்ன? அத உருவாக்குறது எவ்வளோ கஷ்டப்படணும். அண்ணாமலைய எங்க எங்க சீமானண்ணே மாரி நீங்க அண்ணாமலையானன்னு சீமானனையும் ஒப்பிட்டு பார்க்குறீங்க. நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன். அண்ணாமலையானே தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்கட்டும். என்ன தப்பு? தனியா ஒரு இயக்கம் ஆரம்பிக்கட்டும். பிஜேபி விட்டுறட்டும். வெளியில வரட்டும். பிஜேபி சார்பு இயக்கமாவே ஆரம்பிக்கட்டும். இந்துத்துவா இயக்கமாவே கூட ஆரம்பிக்கட்டும். ஆரம்பிச்சு ஒரு கட்சிய வழிநடத்த சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பொதுக்கூட்டம் நடத்த சொல்லுங்க. தனியா அதுக்கு ஒரு திராணி இருக்கா? மனசாட்சியோட யோசிக்கணும். புரியுதுங்களா? நீங்க அடுத்தவன் என்ன சொல்றது? அடுத்தவன் பெத்து வச்ச பிள்ளைக்கு பேர் வைக்கிறீங்க. இது நாங்க பெத்த புள்ள. நாம் தமிழர் கட்சிங்கிற நாங்கள் உருவாக்கியது. இது எங்கள் ரத்தம், இது எங்கள் சதை. நீங்க அப்படி இல்ல. அடுத்தவனுடைய இனிஷியல போட்டிருக்கிறதுக்கு சமமானது உங்களுடைய கட்சி. நீங்க வேணா ஒரு கட்சி ஆரம்பிங்க. நீங்க சரியான உண்மையிலே ஆண்மகனா இருந்தால், உங்களுக்கு திராணி இருந்தால், சீமானை நீங்கள் ஒப்பிடக்கூடிய நபராக இருந்தால், நீங்களும் தனியா ஒரு கட்சி ஆரம்பிங்க. ஒரு இயக்கத்த கட்டமைங்க. போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க. எத்தனை செய்தித்தாள் உங்கள அங்கீகரிக்குதுன்னு பாருங்க. எத்தனை ஊடகம் உங்கள அங்கீகரிக்குதுன்னு போய் பாருங்க. அச்சு ஊடகமா, காட்சி ஊடகமா எத்தனை உங்கள அங்கீகரிக்குதுன்னு பாருங்க. காசு இல்லாம, பணம் இல்லாம, சீமான் மாரி இப்படி ஒரு மேடைய போட்டு இவ்வளவு கூட்டத்த கூட்டிற முடியுமா? உண்மையிலே மனசாட்சி இருந்தா, உங்களுக்கு திராணி இருந்தா ஒரு கூட்டத்த கூட்டி பாருங்க. நீங்க பிஜேபில இருங்க. பிஜேபில இருந்துட்டு கூட காசு கொடுக்காம ஒரு கூட்டத்த இந்த அளவுக்கு கூட்ட முடியுமா? எல்லா இடத்துலயும் காசு கொடுத்து தானே கூட்டுறீங்க. புரியுதா? ஒப்பீடுங்கிறது இருக்கு. யாரோட ஒப்பிடுறது? சின்னத்த பாதுகாக்க முடியலங்கிறீங்க. எங்களுடைய சின்னத்த நாங்க பாதுகாக்க முடியலன்னு சொல்றீங்க. விசிகாவோட சின்னத்த எப்படி பாதுகாக்க முடியாம போச்சு? எப்படி போச்சு? நீங்க சொல்லுங்க. விசிகாவோட சின்னம் என்னாச்சு? ஏன் உங்களுக்கு இல்லாம போச்சு? ஏன் ஐயா வைகோவுக்கு சின்னம் இல்லாம போச்சு? அப்படின்னா என்ன? உங்க கட்சியில இருக்கக்கூடிய எல்லா பேத்துக்கும், உங்க கூட்டணியில இருக்க எல்லா பேத்துக்கும் சின்னம் இருக்கு எப்படி? உங்க கூட்டணியில இருக்கவங்களுக்கு பரிசு பெட்டினா பரிசு பெட்டி கிடைக்குதுல, குக்கர்னா குக்கர் கிடைக்குதுல, எப்படி கிடைக்குது? அப்போ உங்க கூட்டணியில இருக்கக்கூடிய எல்லா பேத்திற்கும், எல்லா கட்சிக்கும் அவர்கள் விரும்பக்கூடிய சின்னம் கிடைக்குதுன்னா, அவர்கள் கேட்கக்கூடிய சின்னம் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் சின்னத்தை கொடுக்குறீங்க. உங்க கட்டுப்பாட்டுல இருக்க தேர்தல் ஆணையம் உங்களுக்கான சின்னத்தை கொடுக்குது. உங்க கட்டுப்பாட்டுல இருக்க தேர்தல் ஆணையம், உங்க கட்டுப்பாட்டுல இருக்க ஜனாதிபதி, உங்க கட்டுப்பாட்டுல இருக்க உச்சநீதிமன்றம், உங்க கட்டுப்பாட்டுல இருக்க நீதித்துறை, உங்க கட்டுப்பாட்டுல இருக்க பத்திரிகை துறை எல்லாமே உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. அமலாக்கத்துறையில இருந்து ஈடில இருந்து இதுல இருந்து எல்லா வகையான அதான் சொல்றது, தனித்துவமா இருக்கக்கூடிய எந்த துறையும் தனித்துவமே கிடையாது. எல்லாமே பிரதமருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு, ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டுல இருக்கு, பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுல இருக்குங்கிறதா உண்மை. தேர்தல் ஆணையம் உண்மையிலே உண்மையும் நேர்மையும் நடுநிலையோடு இருந்திருந்தா எங்களுக்கான சின்னம் கிடைச்சிருக்கணும். விடுதலை சிறுத்தைகளுக்கு சின்னம் கிடைச்சிருக்கணும். மதிமுகவுக்கு சின்னம் கிடைச்சிருக்கணும். ஏன் எங்களுக்கெல்லாம் சின்னம் கிடைக்கல? பாஜக கூட்டணியில் இருக்க கட்சிகளுக்கு மட்டும் சின்னம் கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை அனைத்தையும் முடிவு செய்யும் அதிகாரம் யார் கையில் இருக்குன்னா, பிஜேபி கையில் இருக்கு, ஆர்எஸ்எஸ் கையில் இருக்கு, மோடி கையில் இருக்கு. டிசைடிங் ஃபேக்டரா அவங்க தான் இருக்காங்க. நாளைக்கு அந்த இடத்துக்கு காங்கிரஸ் வந்தா காங்கிரஸும் அதை தான் செய்யும். அப்ப இதை மக்கள் தெரிஞ்சுக்கணும். எங்களை நேரடியாக இங்கே பாருங்க சகோதரி, மொத்தம் இன்னைக்கு 5 முனை போட்டி உண்டா இல்லையா? இல்லைங்க, 5 முனை போட்டி. ஏன்னா நாங்க திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி எதிர்த்து வாக்கு கேட்கிறோம், எதிர்த்து அரசியல் செய்யறோம். எங்களுக்கு போட்டி அவர்கள் தான். எங்களோட போட்டியை நாங்க பிஜேபி நினைக்கிறது இல்லை. என்ன காரணம்னா, அது ஒரு கட்சியே இல்லை. இங்க கட்சின்ற ஒரு பொசிஷன்ல இல்ல. மத்தியில ஆளலாம், மாநிலத்தில் இல்ல. தனியா தனிச்சு போட்டியிட முடியுமா? நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டியிடுது. கட்சி ஆரம்பிச்சு 14 ஆண்டுகள் தான். 14 ஆண்டுகள்ல இதுவரைக்கும் 8 தேர்தலை தனிச்சு போட்டிக்கிட்டு இருக்கும். இடைத்தேர்தல் இல்லாம பொது தேர்தல் மட்டும். சட்டசபை, பாராளுமன்றம், உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி, ஊராட்சி உள்ளாட்சி இப்படி வச்சா மட்டும் 8 தேர்தல் நாங்க போட்டிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தனித்து போரிடுறாங்க. மத்த கட்சிகள் எல்லாரும் கூட்டணியில் இருக்கும்போது பாஜக மட்டும் ஏன் கேட்கணும்? நான் கேட்கிறது, பாஜக அண்ணாமலை எங்களை பத்தி பேசவும் நான் பதில் சொல்றேன். நீங்க வேணா தனிச்சு போட்டிடுங்க, முடியுமா? உங்களால முடியாது. என்ன காரணம்? நீங்க உங்களுக்கான சித்தாந்தத்தையோ கொள்கையோ நீங்க நம்பல. ஏன்னா உங்களுடைய சித்தாந்தம் என்பது மத ரீதியாக இருக்கு. இன்னொரு மதத்தை அவமதிச்சு, இன்னொரு மதத்தை தாக்கி, இன்னொரு மதத்தை அழிச்சு அதன் மூலமா நீங்க அரசியல் செய்ய நினைக்கிறேன். நாங்க அப்படி கிடையாது. 26ல தனிச்சுதான் நிக்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. நாங்க யாரு? அண்ணாமலையா? முடிஞ்சா நிக்கட்டும். அப்படி நிக்கும்போது நாம் தமிழர் கட்சியோ இல்ல பிற கட்சிகளோ அவங்களுடைய இப்ப எடுத்திருக்க வாக்கு வங்கியெல்லாம் விட நாங்க அதிகமா இருப்போம். அப்ப தெரியும் யாரு வெயிட் அப்படின்னு வரட்டுங்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் சகோதரி, ஒண்ணுமே இல்ல. பிஜேபின்ற ஒரு கட்சி இங்க போட்டிக்கிட்டதே நோட்டாவோட தான். அதனாலதான் நான் 5 முனை போட்டின்னு சொன்னேன். பிஜேபியோட போட்டி யாருக்கிட்ட? நோட்டாட்டேன். நீங்க நோட்டாவோட அதிகமான வாக்கு அவங்க எடுக்கட்டுமே. இவருக்கு பாமக போட்டியிற தொகுதியை விட்டுருங்க, டிடிவி தினகரன் போட்டியிற தொகுதியை விட்டுருங்க, ஓபிஎஸ் ஐயா போட்டியிற தொகுதியை விட்டுருங்க. பிஜேபி தாமரை சின்னத்துல போட்டியிடும்ல, அவங்க போட்டியிடையில அவங்க வாங்கக்கூடிய சின்ன அந்த பிஜேபி தாமரை சின்னத்தில் எவ்வளவு அவர்கள் வாக்குகள் வாங்குறாங்க ஜான் பண்ணி நொட்டணும். நான் சொல்றது பிஜேபி ராவா பிஜேபி இருக்குல்ல, பிஜேபி எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்க? அண்ணாமலையோ அண்ணாமலை சார்ந்த பிஜேபி நபர்கள் எல்லாருமே நம்மளை பொறுத்தல ஒண்ணுதான். புரியுதுங்களா? எல்லாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டையில தானே. அதுல என்ன மேல இருக்க மாட்டா, அடியில இருக்க மாட்டா, எல்லாமே ஒண்ணு தானே. அப்ப நான் என்ன சொல்றேன், ஒட்டு மொத்தமாக பிஜேபி தாமரை சின்னத்தில் பிஜேபி சார்ந்த நபர்கள் கூட்டணி கட்சி போட்டியிடுறதுல, பிஜேபி சார்ந்த வேட்பாளர்கள் போட்டியிடுற தேர்தலில், போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் நோட்டாவோட அதிகமாக ஓட்டு வாங்குறாங்களான்னு பாருங்க.
நீங்க அதுல சொல்லுங்க. நாம் தமிழரோட ஒரு விழுக்காடு அதிகமா வாக்கு வாங்கட்டுமே நீங்க சொல்ற நான் கேட்டுக்கிறேன். எங்களுக்கு கூட்டணி கிடையாது. வேற எந்த கட்சியோட கூட்டணி கிடையாது. 40 வேட்பாளர்கள் எங்களுடைய வேட்பாளர்கள். எங்க அண்ணன் களஞ்சி உட்பட எங்க கட்சியினுடைய பிரதிநிதி. பேரு தான் அவர் வேற ஒரு இயக்கம் வச்சிருக்காரு தவிர, அவர் எங்க கட்சியினுடைய பிரதிநிதி தான். சரிங்களா? பேரு ஒரு இயக்கம் அவ்வளவுதான். ஆனால் அவர் வந்து முழுமையா நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர் தான். அதுல எந்த வகையான மாற்று கருத்தும் இல்ல. அப்ப நான் என்ன கேட்கிறேன், 40 வேட்பாளர்ல நாங்க எவ்வளவு வாக்கு வாங்குறோம், நீங்க எவ்வளவு வாக்கு வாங்குறீங்க? எங்களுடைய விழுக்காடு என்ன, உங்களுடைய விழுக்காடு என்ன? நாங்க எத்தனை வெற்றி பெறோம், நீங்க எத்தனை வெற்றி பார்ப்போம். இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் திமுகவோட கூட்டணி வச்சு டம்மி வேட்பாளரை நிப்பாட்டல. அண்ணாமலை எதிர்த்து போட்டியிடுற வேட்பாளரா? கோயம்புத்தூர்ல வேற திமுக வேட்பாளர் இல்லையா? பலம் வாய்ந்த வேட்பாளர், படிச்ச வேட்பாளர், இறங்கி களப்போராளியா நிக்கிற வேட்பாளர் யாருமே இல்லையா திமுகல? திமுகவும் எத்தனை பாஜகவும் முன்னாள் மறைமுகமா எத்தனை கூட்டணியில எத்தனை இருக்காங்க. முன்னாள் அமைச்சர் இருக்காங்க, எத்தனை முன்னாள் எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை முன்னாள் மேயர் இருக்காங்க. ஏன் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம ஒரு டம்மியை கொண்டாந்து நிப்பாட்டிருக்கீங்க? காரணம் என்னன்னா, இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சார், சசிகாந்த் அவங்க எல்லாம் பின்னாடி வேலை காங்கிரஸ் செய்வாங்க கட்சியில அந்த காங்கிரஸ் தொகுதியில. கட்சியில சசிகாந்த் ஐஏஎஸ்னு ஒருத்தர் போட்டிடுறாரா? அவர் போட்டிக்கிற தொகுதியில அவருக்கு ஆப்போசிட்ல நிக்கிற, அது அவர் திமுக கூட்டணி, அவர் காங்கிரஸ், அவர் திமுக கூட்டணி. அவர் யாரு? அவருடைய பின்புலம் என்ன? அவர் இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல பக்கத்து மாநிலங்களை எல்லாம் தேர்தல் பொறுப்பாளராக இருந்து வேலை செஞ்சவர். அண்ணாமலையும் அவர் டையப். இவர் ஒரு ஐபிஎஸ், அவர் ஒரு ஐஏஎஸ். 2 பேருமே ஒரே காலகட்டங்கள்ல பணியில இருந்தவங்க, சிவில் சர்வீஸ்ல இருந்தவங்க. அப்ப அவங்க என்ன செய்றாங்க, நீ திமுக, நீ வந்து காங்கிரஸுக்கு போ, நான் பிஜேபி போறேன்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்தவங்க. அவங்க 2 பேருமே நல்ல நெருங்கிய நண்பர்கள். அவங்க இருவருடைய குடும்பமும் தனியா தொழில்களை எல்லாம் வந்து பார்ட்னரா இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு உறுதியா தெரியாது. ஆனால் அவர் சசிகாந்த் ஐஏஎஸ்க்கு ஆப்போசிட்டா நிப்பாட்டிருக்க வேட்பாளரை போய் பாருங்க. பொதுவாக இங்க திமுக கூட்டணியும், அதிமுக கூட்டணியும், பிஜேபி கூட்டணியும் அந்த வேட்பாளருடைய சமுதாயத்தை பார்த்து தான் வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அவர் சாதி வாக்கு எவ்வளவு இருக்கு இங்க, அவருடைய ஜாதி மெஜாரிட்டியானதா இருக்கா இல்லையா, அப்படி பார்த்து தான் இங்கே சீட்டே கொடுப்பாங்க. அது எந்த ஜாதியாக வேணாலும் இருக்கட்டும், எந்த ஜாதி தலைவர்களாக வேணாலும் இருக்கட்டும், அல்லது அவங்க கட்சியில் இருக்கவங்களுக்கே கூட சீட்டு கொடுத்தாலும், எந்த பகுதியில் முக்குளத்தூர் அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் முக்குளத்தூருக்கு சீட்டு கொடுப்பாங்க. எந்த பகுதியில் பிள்ளைமார் அதிகமாக இருக்காங்களோ அங்கே தான் பிள்ளைமாருக்கு சீட்டு கொடுப்பாங்க. எங்கே வந்து தேவர் அதிகமாக இருக்காங்களோ அங்கே சீட்டு வன்னியர் எங்கே அதிகம், அப்படி தான் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ சசிகாந்த் ஐஏஎஸ் எதிர்த்து போட்டிக்கிறவங்க யாருன்னு போய் பாருங்க. சசிகாந்த் ஐஏஎஸ் என்ன சமுதாயம்? அவருடைய சமுதாயம் அந்த தொகுதி முழுக்க அதிகமாக இருக்காங்க. சசிகாந்த் ஐஏஎஸ் எதிர்த்து போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளருக்கு அந்த சமுதாயமே அந்த ஊரில் கிடையாது. அவர் சார்ந்த சமுதாயம் பூரா தென் மாவட்டங்களில் இருக்காங்க. அவரை கொண்டாந்து இங்கே வேட்பாளர், ஏன்னா டம்மியா, நான் பிஜேபியோட கேண்டிடேட்டுக்கு ஆப்போசிட்டாக என்னுடைய வேட்பாளரை பூரா டம்மியாக போடுறேன், நீ ஜெயிச்சுக்க. எனக்கு காங்கிரஸ் வேட்பாளரோ திமுக வேட்பாளர் ஒரு சில முக்கியமான ஆட்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எதிராக நீ டம்மியான இங்க வேட்பாளர். யாருக்குள்ள யாருக்கு போட்டி இருக்குன்னு இங்கே நினைக்கிறீங்க? போட்டிங்கிறது திமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் பிஜேபிக்கும், நாம் தமிழர் கட்சிக்கும் அதிமுக. உண்மையான அதிமுக, திமுக, பாருங்க. பாஜக எல்லாருமே ஒன்னாதான் இருக்காங்கன்னு சொல்றீங்க. மூணையுமே எதிர்க்கிற ஒரே கட்சி நாங்க மட்டும்தான். திமுகவும் பிஜேபி கூட்டணியில இருந்திருக்கா இல்லையா? கூட்டணியில இருந்து போட்டிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க தானே செய்யும். கூட்டணிங்கிறது நான் கேக்குறேன், ஒவ்வொரு ஆண்டு காலத்துல ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயும் கூட்டணிகள் சகோதரி நான் என்ன இருக்கு. சொல்றேன், இப்ப நான் வர்றேன் உங்கள்ட்ட பேசுறேன். இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததுல பேசுனதில்ல. இப்ப நான் வர்றேன் உங்கள்ட்ட பேசுறேன், நெறியாளரா இருக்கீங்க, வர்றேன், ஹாய் பாய் பேசுறேன், எல்லாமே பேசுறோம். அடுத்த சேனல்ல நீங்க போகும்போது எனக்கு அந்த சேனலே புது சேனலா இருந்தாலும், ஓ பவித்ரா ஏற்கனவே கலாட்டா விளையாட பார்த்தீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு பேசுவோமா இல்லையா? ஒரு அறிமுகம் இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. நம்மளுக்குள்ள தகவலை பகிர்ந்துக்கிற முடியுமா இல்லையா? எனக்கு ஒரு உதவி, நான் உங்கள்கிட்ட ஃபோனில் அழைச்சி உங்கள் சேனல் ஒரு பெரிய சேனலாக இருக்கு, என்ன ஏன் பேசுகிற கூப்பிடலையே நான் கேட்கலாமா இல்லையா? நீங்கள் ஒரு வேலை ஏன் சார் எங்கள் சேனலுக்கு வரமாட்டேங்கன்னு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இதற்கெல்லாம் அறிமுகமாக இருக்கிறது என்ன? இந்த ஒரே ஒரு நேர்காணல் தானே. இது மாதிரி தான் அவங்களுக்கும் ஒரு காலத்தில் கூட்டணியில் இருக்கும்போது அங்கே இருக்கவங்களுக்குள்ள ஒரு அறிமுகம் இருக்கும், அங்கே இருக்கிறவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரே ஜாதிக்காரங்களும் இருப்பாங்க, வேற வேற கட்சியாக இருப்பாங்க. திமுகவில் இருக்கவங்களும் பிஜேபியில் இருக்கவங்களும் வேற வேற கட்சி தான், ஆனால் ஜாதி ஒரே ஜாதியாக இருந்திருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையில் இருந்திருப்பாங்க. அந்த ஒற்றுமை அடுத்தடுத்த காலகட்டத்திலும் தொடரும். அதனால தான் இன்ன வரையும் பிஜேபி 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கை எடுக்காமல் இருக்காங்க. அதனால தான் இன்ன வரைக்கும் திமுக அதிமுக மேலே இருக்கக்கூடிய கொடநாடு கொலை வழக்கை எடுக்காமல் இருக்காங்க. இவர்கள் எல்லாருமே ஒரே குட்டையில் ஊறின மட்டை, இவங்கெல்லாம் ஒன்றா தான் இருப்பாங்க, வெளியில் நம்மளுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி கூட்டணிக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கும் ஒரே எதிர்க்கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மத்தியில் மோடி அரசாங்கம் செய்யக்கூடிய பிஜேபி அரசாங்கம் ஆர்எஸ்எஸ். நான் ஏன் ஆர்எஸ்எஸ்ன்னு சொல்கிறேன்னா, அதுதான் அடிநாதம், அதுதான் சித்தாந்தம். அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர். அவன் தான் டிஃபைன் பண்ணுறான் பிஜேபி என்ன செய்யணும், மோடி என்ன செய்யணும், எந்த மாநிலத்தை வாழ வைக்கணும், எந்த மாநிலத்தை வீழ வைக்கணும், எங்கே ஜிஎஸ்டி அதிகமாக வாங்கணும், எந்த காசை எந்த மாநிலத்துக்கு கொண்டு போய் செலவழிக்கணும், எந்த மக்களுக்கு அதிகமாக செலவழிக்கணும், யாருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும், எல்லாத்தையும் முடிவு செய்கிறது யாருன்னா பிஜேபிக்கு குருவாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் தான். அவங்க ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க, இவங்க வந்து மேடைகள் போட்டு பேசி இதனால வந்து பிரச்சாரத்தால ஒரு கூட்டத்தை சேர்க்க முடியும், அதனால ஓட்டு வந்து அது மாறாது, அந்த கூட்டம் சேரும், அந்த கைத்தட்டல்கள் கிடைக்கும், அது ஓட்டா மாறாது, அங்க வந்து வெறும் பேச்சு தான், பட் செயலுக்கு வர்றதுங்கிறது ஒரு பெரும் காலம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்வைக்கிறாங்கல்ல, அதுக்கு என்ன சார்? சரி, அப்படியே விட நாங்கள் ஓசியா தானே கூட்டம் கூட்டுறோம், நாங்கள் பேசுகிற மேடைகளை பேசுகிறோம், எங்கள் பேச்சை கேட்க வந்ததாவே விட இருந்துட்டு போட்டோம். அப்படி ஒரு கூட்டத்தை அண்ணாமலையை கூட்ட சொல்ல வேண்டியதானே? திமுக இத்தனை வருஷம் ஆண்டுட்டீங்கல்ல, எத்தனோட ஆளுங்கட்சி, எத்தனோட எதிர்கட்சி, எத்தனை அமைச்சரவை, மத்தியில் எத்தனை அமைச்சரவை எல்லாம் பண்ணீங்கல்ல. எங்க ஒரே ஒரு கூட்டம் நாம் தமிழர் கட்சி மாதிரி காசு கொடுக்காம கூட்டிட்டு பாருங்க பார்ப்போம். சீமானே மாதிரி புள்ளி விவரத்தோட பேசுற ஆள் இருக்கா? உங்க கட்சிகள்ல பேசுற ஆள் இருக்கா?
நாங்கள் என்ன வித்தையா செஞ்சுட்டு இருக்கோம்? நாங்கள் மேடையில் என்ன குரலி வித்தையா காட்டிட்டு இருக்கோம்? பேசத்தானே செய்கிறோம். மத்தியில் இருக்கக்கூடிய கட்சி என்னென்ன நிறைகுறைகள், மாநிலத்தில் இருக்கிற கட்சியினுடைய நிறைகுறைகள் என்ன, இவர்கள் என்ன வாக்குறுதியை கொடுத்தார்கள், என்ன வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, இதான் நாங்கள் பேசுகிறோம். அதே மாதிரி நீங்களும் பேசுங்க. நீங்கள் தான் மத்திய அரசு எதிர்க்கிறீங்கல்ல, மோடி அரசு எதிர்க்கிறீங்கல்ல, அப்பவும் பிரச்சாரத்துல அதை எதிர்த்து பேசி பேசுங்க. நான் என்ன சொல்றேன், பேச சொல்லுங்க, கூட்டத்தை கூட சொல்லுங்க. ஏன் லாரி ஆளை காசை கொடுத்து கூட்டிட்டு வர்றீங்க? 100 நாள் வேலை வாங்குறவங்க, பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆயா, பால்வாடியில் இருக்க ஆயாமா வேலை வாங்குறவங்க எல்லாம் கூட்டிட்டு வரீங்களே தேர்தல் பிரச்சாரத்துக்கு, ஏன் கூட்டு வரீங்க? தொண்டர்களும் இருக்காங்க சார். நான் கேட்கறது நீங்க நாம் தமிழர் கட்சியோட கூட்டம் நடந்ததுல நாங்க எந்த இடத்துல எங்க பொறுப்பாளர்கள் வேணா நாங்க எங்களுடைய கார்ல போவோம். வேற யாராவது ஒருத்தவங்களை நாங்க வேன் வச்சு, பஸ் வச்சு, லாரி வச்சு ஆளை கூட்டிட்டு வந்தோம் பாத்துறீங்களா? ஆனா திமுக அதிமுக செய்யறாங்கல்ல, பிஜேபி செய்யறாங்கல்ல. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல மோடி வந்திருந்தாருல, அவ்வளவு கூட்டமா கோயம்புத்தூர்ல மோடிக்காக கூடி இருந்தாங்க. எல்லாமே திருப்பூர்ல இருந்து காசு கொடுத்து கூட்டிட்டு போல, வட மாநில தொழிலாளர்கள் திருப்பூர்ல இருக்கிறத கூட்டிட்டு போல. ஏன் திருப்பூர்லயும் கோயம்புத்தூர்லயும் கூட்டம் நடத்துறீங்க? மதுரையில் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டியதானே? தென்காசியில் ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டியது. மோடியை கூட்டி தென்காசியில் ஒரு கூட்டம், கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம், ஏன் அது இந்தியாவுக்குள்ள இல்லையா? தஞ்சாவூர்ல ஒரு கூட்டம் நடத்த வேண்டியதானே? ஏன் ஆள் வரமாட்டேன்? திருப்பூர்னா அவனுக்குள்ள வடநாட்டுக்காரன் பூரா, ஹிந்திக்காரன் பூரா நிறைய பேர் இருக்கேன். கோயம்புத்தூர்னா ஹிந்திக்காரன் பூரா நிறைய பேர் இருக்கேன். அவனுக்கு வளைச்சு பிடிச்சி கூட்டத்தை காட்டிடலாம். நம்ம தமிழ்காரங்களுக்கு 500 ரூபா கொடுக்கணும், ஹிந்திக்காரனுக்கு 200 ரூபா கொடுத்தா போதும். கம்பெனிக்காரன்ட்டெல்லாம் சொல்லி சம்பளத்தோட கூடிய விடுமுறை வாங்கிக்கலாம் மிரட்டி. இப்போ மோடி தமிழகத்துக்கு வந்திருக்காரு, அவருடைய ரோட் ஷோ அப்படிங்கிறது ஒரு பெரிய வாக்கு வங்கியை சேகரிக்கும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரச்சாரமா இருக்கு. அதனால ஏதாவது மாற்றங்கள் வருமா? அவர் வந்து முகமா இருக்காரு, நாங்க தான் பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு முகத்தை வச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு தான் ஓட்டு வங்கி அதிகமா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு கூடுற கூட்டம் மட்டும் ஓட்டா மாறாது. இவருக்கு காட்டுற ரோட் ஷோல மட்டும் வந்து கூட்டம் வர்றது பூரா ஓட்டா மாறிடுமா? நீங்களே சொல்லுங்க. எங்களுக்கு வர்ற கூட்டம் பூரா கூட்டம் கூடுங்க, ஆனால் போயிடுவாங்க, கைதட்டுவாங்க, விசில் அடிப்பாங்க, போயிடுவாங்கிறீங்க. அவருக்கு வர்ற கூட்டம் காசு கொடுத்தானே கூட்டியாடுறீங்க. அந்த காசு கொடுத்து கூட்டியாடுற மக்கள் பூரா ஓட்டா மாறிடுமா? தெரிஞ்சிருமா? இல்லை மோடி பேசுகிற இவங்களுக்கு புரியுமா? இந்த ரோட் ஷோவில் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பூராத்துக்கு ஹிந்திக்காரங்களை தவிர மற்ற யாருக்கா தமிழ்காரவங்களுக்கு மோடி பேசுகிறது புரியுமா? இவங்களுடைய தேவை என்னென்ன மோடிக்கு தெரியுமா? இது வரைக்கும் கச்சத்தீவு இருக்குல்ல, கச்சத்தீவு தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மிக முக்கியமான பிரதானமான பிரச்சனைகளை ஒன்று மீனவர் பிரச்சனை. இதுவரைக்கும் மீனவர் பிரச்சனைக்கான ஒரே தீர்வு கச்சத்தீவை மீட்பது. ஏன்னா தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும், அதாவது இந்தியாவிற்கும் இலங்கைக்கும், என்ன சொன்னா தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்குமான கடல் பரப்பு என்பது ரொம்ப குறைவான பகுதி. இடையில கச்சத்தீவுன்னு ஒன்று இருக்கு. இந்த கச்சத்தீவுன்ற ஒரு நிலப்பகுதி தமிழ்நாட்டோட இருந்தால் இது இந்தியாவினுடைய நிலப்பகுதியாக இருக்கும். அப்ப கடல் எல்லைங்கிறது எங்கே, நம்மளுடைய எல்லை எங்க இருந்து ஆரம்பிக்கும்? கச்சத்தீவிலிருந்து ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? உன்னுடைய எல்லை நிலப்பகுதி எங்கிருந்து முடியுதோ அதுல இருந்து தான் உன்னுடைய கடல் எல்லை ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு சர்வதேச கடல் எல்லை, அதற்கு பிறகு பக்கத்து நாட்டினுடைய கடல் எல்லை. இப்படிதான் வந்து டிஃபைன் பண்ணுவோம், இப்படிதான் பிரிப்போம். அப்ப கச்சத்தீவு நம்மள்ட்ட இல்லாதனால, கச்சத்தீவு இலங்கை கிட்ட போன காரணத்தினால் சர்வதேச கடல் எல்லையும் தாண்டி இலங்கையோட கடல் எல்லை கச்சத்தீவு வரை வந்துருது. கச்சத்தீவையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கும் கச்சத்தீவுக்குமான நடுவில் வரையும் அவங்களுடைய கடல் எல்லை வந்துருது. அப்ப நம்மளுக்கான பிரச்சனை என்ன? கச்சத்தீவை மீட்பது. இதுவரைக்கும் மோடி கச்சத்தீவை மீட்பதை பற்றி பேசியிருக்காரா? அவங்க தான் இப்ப திரும்ப கையில் எடுத்து பேசுறாங்க. இந்த ஒரு தேர்தல் களத்துல நாங்க எடுத்து வந்திருக்கோம். அண்ணாமலை பிரஸ் மீட்ல ஏன் 10 வருஷமா என்ன பண்ணிக்கிறீங்க? பிரதமர் ட்வீட் போட்டாரு. 10 வருஷமா நான் பாக்க அப்படிங்கிட்டு இருந்தீங்களா? நாங்க குடுக்கல, கொடுத்தது வந்து காங்கிரஸ் திமுக தான். அவங்க அந்த பக்கம் அவங்கள சொல்றாங்க. கொடுத்தது திமுக தான், எங்களுக்கு இல்லைன்னு சொல்றோமா? வரலாறு தெரியாம இருக்கா? கொடுத்தது காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி தான் கொடுத்தாங்க. மாநிலத்தை ஆண்டது திமுக தான், ஐயா கலைஞர் தான் இருந்தாரு, மாற்று கருத்து இல்லை. நான் என்ன கேட்கிறேன், கச்சத்தீவை கொடுத்ததுக்கு பிறகு நீங்க திமுகவோட கூட்டணி வைக்கலையா? தமிழ்நாட்டுல வந்து தேர்தலில் போட்டியிடலையா? காங்கிரஸ் திமுகவோட சேர்ந்து போட்டிக்கிட்டீங்கல்ல, சரி பரவாயில்ல, அதெல்லாம் கூட விடுங்க. 10 ஆண்டு காலமா நீங்க வந்துட்டீங்களா இந்தியாவை பாதுகாக்க. காஷ்மீர்ல மட்டும் 360 கேன்சல் பண்றீங்க உடனே. ஏன்? அங்க ஒரு பாய்மார இருக்கேன், பாய்மார்க பஞ்சாயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், உனக்கு வந்து பாயை வச்சு தான் அரசியல். அதனால நீ வந்து அங்க இருக்கக்கூடிய 360 கேன்சல் பண்ற, பரவாயில்ல மகிழ்ச்சி, அது உன்னுடைய அரசியல், நீ பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எங்க இஸ்லாமிய சகோதரர்கள் எப்பவுமே எங்களை நம்ப மாட்டாங்க, நாங்க சொன்னாலும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க, அவங்க பட்டு திருந்தி தான் வருவாங்க, பரவாயில்ல இருக்கட்டும். கச்சத்தீவு உனக்கு கண்ணுக்கே தெரியலையா 10 வருஷமா? இங்க இருக்கக்கூடிய தலாய் லாமாவோட தலைமையில வந்த எல்லா திபெத்தியர்களுக்கு இரட்டை குடியுரிமை கொடுத்த, அவங்களுக்கு மட்டும் கூடாரமா கட்டி கொடுத்து, கோடி கோடியா கொட்டி கொடுத்து வசிப்பிடங்களை ரெடி பண்ண இங்க இருந்த ஈழத்தமிழர்கள் உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? இப்ப கொண்டாந்துருக்கீங்களே குடியுரிமை சட்டம், இந்த குடியுரிமை சட்டத்துல பங்களாதேஷ்ல இருந்து வரக்கூடிய இந்துக்கள் தேவை, பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்துக்கள் தேவை, ஆப்கானிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய இந்துக்கள் தேவை, இலங்கையில இருந்து மட்டும் இந்துக்கள் தேவையில்லையா? உன்னுடைய தேவை என்பது உன்னுடைய மதத்தை விரிவுபடுத்துறதுனா இலங்கையில இருக்க இந்துக்கள் நீ பார்க்கணும்ல. இலங்கையில இருக்கணும் மட்டும் நீ தமிழனா பாக்குறது, மத்த நாட்டுல இருக்கவன பூரா இந்துக்களா பார்க்க வேண்டியது. அப்போ உன்னுடைய நோக்கம் என்ன? உன்னுடைய சித்தாந்தம் என்ன? உனக்கு இந்துக்கள் வேணும், அவன் தமிழ் இந்தா இருந்துடக்கூடாது. புரியுதா? அப்ப அவனுக்கு முதல் எதிரி கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ கிடையாது, அவனுடைய முதல் எதிரி தமிழர்கள். ஏன்னா தமிழர்கள் தனித்துவமா இருக்கான். இந்தியாவுக்குள்ள எந்த ஒரு மாநிலத்திலேயாவது தமிழ் உலகத்தின் முதல் மொழி மோடி பேச பார்த்திருக்கீங்களா? டெல்லியில பேசுறாரு, உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, பீகார்ல, அஸ்ஸாம்ல, மேகாலயாவில், திரிபுராவில் எல்லா பக்கம் பேசுறீங்களா? மகிழ்ச்சி. எங்காவது ஒரு இடத்துல திருவள்ளுவரை பத்தி பேசுறீங்களா? கணியன் பூங்குன்றனாரை பத்தி பேசுறீங்களா?
தொல்காப்பியரை பத்தி பேசுறீங்களா? ஔவையாரை பத்தி பேசுறீங்களா? தமிழை பத்தி பேசுறீங்களா? தமிழ் மொழியோட பண்பாடு கலாச்சாரத்தை பத்தி பேசுறீங்களா? கீழடியில இருக்க அகழ்வாராய்ச்சியை பத்தி பேசுறீங்களா? எதுவுமே இந்தியாவுக்குள்ள பேச மாட்டீங்க. ஆனா இந்தியாவை தாண்டிட்டா மட்டும் இவர் மேல தமிழுக்கு வர்ற அவர் மேல இருக்க தமிழுக்கும் தமிழ் தாய் மேல இருக்க பாசம் இருக்கு. எங்க போனாலும் திருக்குறள் தப்பு தப்பா திருக்குறள் சொல்றது, தப்பு தப்பா ஔவையாரோட ஆத்திசூடியை சொல்றது. அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? வெளிநாட்டுக்கு போனா தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு, மொழி எல்லாத்துலயும் எடுத்தீங்கன்னா பழமையான சிறந்த பண்பாடு கலாச்சாரத்தை கொண்டது இந்த தமிழ் மண். அப்போ வெளிநாட்டுக்கு போனா மட்டும் நான் இந்தியா இந்தியான்னு சொல்லிட்டு இந்தியாவில் தலை சிறந்த மொழி இருக்கு, அது தமிழ் மொழி. இந்தியா உலகத்திலே பழமையான மொழி இருக்கு, அது தமிழ் மொழி. உலகத்திலே பழமையான ஒரு தொல்குடி இருக்கு, அது தமிழர்கள். அது பெருமை தானே சார் நமக்கு. அது அந்த பெருமையை ஏன் உன் வீட்டுல பேச மாட்டற? அந்த பெருமை அடுத்த வீட்டுல போய் பேசுறீங்களா? அதை உன் வீட்டுல பேசு. ஏத்துக்கிட்டு தானே அங்க நான் என்ன பேசுறாரு. சொல்றேன், என் அண்ணன் தம்பியோட பெருமையை நான் ஏன் இன்னும் சக அண்ணன் தம்பியோட பேசணுமா இல்லையா? என் அண்ணன் தம்பியோட பெருமையை பக்கத்து வீட்டுல பங்காளிகிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் வீட்டுக்குள்ள பேசணும்லங்க. எனக்கு 10 பிள்ளைங்க, 10 பிள்ளையில ஒருத்தனை பத்தின பெருமையை நான் மிச்சம் 9 பேர்கிட்ட பேசணும்ல. நான் இருக்கிற வீட்டுக்குள்ள இருக்க 9 பேர்கிட்டயுமே பேசாம நான் வெளியில போய் பக்கத்து வீட்டு பங்காளிகிட்ட பேசிட்டு இருந்தேன்னா 9 பேருக்கு தெரியாது நம்ம அண்ணன் தம்பியில எவன் சிறந்தவனு. நான் என்ன சொல்றேன், முதல் இந்தியாவில் எங்களை அங்கீகரிங்க. உலகத்தின் முதல் மொழி தமிழ் தானே, உலகத்தின் சிறந்த மொழி தமிழ் தானே, உலகத்தின் முதல் கொடி தமிழ் தானே. ஏன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஒரு அங்கீகரிக்க மாட்டீங்க தமிழுக்கு? ஏன் அங்கீகரிக்க மாட்டீங்க? தமிழை ஏன் அங்கீகரிக்க மாட்டீங்க? இந்தியாவினுடைய இந்த மொழியா தமிழ் மொழி வைக்க வேண்டியதானே? அஃபீஷியல் லாங்குவேஜா வைக்க வேண்டிய? இன்ன வரை அஃபீஷியல் லாங்குவேஜ் கிடையாது. லீகலா அஃபீஷியல் லாங்குவேஜ் ஹிந்தியில் கிடையவே கிடையாது. அது அவங்களா சொல்லிக்கிறாங்க. அப்படி ஒரு லாங்குவேஜ் இன்ன வரை இந்தியாவில் இந்திய மொழி என்று தனியாக அங்கீகரிக்கப்பட்ட மொழி கிடையாது. ஏன் அந்த மொழியை தமிழை வைங்கல? எல்லா ரயில் நிலையங்கள்லையும் ஆங்கிலத்திலையும் ஹிந்தியில எழுதி போடுறீங்கல்ல, கடைசி மொழியா கூட தமிழை ஒன்று எழுதி விடுங்க வடநாட்டிலையும். சரி, இப்போ கூட்டணி அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாரையும் சொல்ற மாதிரி கடைசி வரைக்குமே நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு சட்டமன்றமா இருந்தாலும் நாடாளுமன்றமா இருந்தாலும் தனித்து தான் போட்டியிடும் நம்மளால சொல்ல முடியுமா என்னைக்குமே? ஏன்னா நல்ல ஒரு ஃபைட் கொடுப்பாங்க, அடுத்தடுத்து வாக்கு வங்கி அதிகமாயிட்டே இருக்கு, சதவிகிதம் கூடிக்கிட்டே தான் இருக்கு, ஒவ்வொரு தேர்தலையும் பார்க்க முடியுது. பட் ஆனா நம்ம பதவிக்கு வரணும் அப்படிங்கும்போது அங்க ஒரு கூட்டணி முக்கியங்கிறது தெரியலையா? அது தென்படலையா? இல்ல அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே மாட்டாங்களா? எங்களுடைய கொள்கையிலும் அவர்களுடைய கொள்கையில ஒத்து வராது. இவங்க தான் என்னைக்குமே கொள்கை இப்ப கூட்டணி என்னைக்குமே கிடையாது. சீமானன் எங்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி என்ன? உயிருள்ள வரை இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை காங்கிரஸை கருவறுப்போம், எந்த கட்சியோடும் கூட்டணி கிடையாது. என் மக்கள் என்னைக்கா இருந்தாலும் என்னை ஜெயிக்க வைப்பேன். இங்க பாருங்க, மதிமுகன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கூட்டணி போகாம இருந்திருந்தா ஐயா வைகோ வந்து முதலமைச்சர் ஆகிற அளவுக்கு அவருக்கான ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. திமுகவே அவர் தான் கைப்பற்ற போறான்ற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் மீண்டும் திமுக அதிமுக கூட்டணி போனதால அந்த கட்சி அழிஞ்சு போச்சு. ஒருவேளை பாமகவோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ ஆரம்பித்த காலத்திலிருந்து அதே கொள்கையில் நழுவாமல் வலுவாமல் நின்றிருந்தால் அவர்கள் இருவரில் ஒருவர் முதல்வர், ஒருவர் எதிர்க்கட்சி தலைவர். இதுதான் உண்மையா இருந்திருக்கும். ஆனால் அவர்க கட்சியை நடத்தணுங்கிறக்காக கட்சியை ரன் பண்ண வேற வழி இல்லாம, ஃபண்ட் இல்லாம, காசு இல்லாம, வேற வழி இல்லாம திமுகவுடைய அதிமுகவுடைய கூட்டணிக்கு போய் அவர்கள் சுயசார்பை இழந்துட்டாங்க. அதனால மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. பாமகவா ஒரு தடவை திமுகவோட கூட்டணிக்கு போகும்பா, ஒரு தடவை அதிமுகவோட கூட்டணிக்கு போகும்பா அப்படின்ற எண்ணம் மக்கள் மத்தியில் பதிஞ்சிருச்சு. இனிமேல் அவங்க தனிச்சு நின்றாலும் ஒரு தேர்தலை 2016 தனிச்சு போட்டிட்டாங்க பாத்தீங்களா? நாம் தமிழரை விட அதிகமான வாக்குகள், அதாவது நாம் தமிழர் கட்சி பாமக விட அதிகமான வாங்கின வாக்குகள்ல நானும் ஒருத்தன். 2016 நத்தம் சட்டமன்ற தொகுதியில பாமகவும் போட்டியிடுது, நாங்களும் போட்டிக்கிறோம், நாம் தமிழர் கட்சியும் போட்டியிடுது. பாமக விட அதிகமாக நாங்கள் வாக்கு வாங்கிடலாம். அப்படின்னா மக்களோட நம்பிக்கை என்னாச்சு? பாமக என்ற ஒரு கட்சி பெயரளவுல தன்னுடைய வாக்கு சதவீதத்தை காட்டத்தான் நிக்கிறன்றதை மக்கள் உணர்ந்துட்டாங்க. அதே தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இன்னைக்கு ஜென்மத்துக்கும் தனிச்சு போட்டியிடாது. இனிமேல் ஒரு தடவை கூட பாமக போட்டியிடவே மாட்டாங்க தனிச்சு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளுக்கான சுயசார்பு போயிடுச்சு, திமுக அதிமுகவினுடைய சாய நம்ம மேல விழுந்துருச்சு, இனிமேல் நம்ம தனிச்சு போட்டியிட முடியாதுன்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு தவறை செய்யாது. ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு பலம் வாய்ந்த கட்சியா தமிழ்நாட்டில் இருந்துச்சு. இன்னைக்கு வெறும் 4 சீட்டுக்கு போய் திமுகவோட நிற்குது. இன்னும் கொடுமை என்ன தெரியுமா? காங்கிரஸை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுகன்னு சொல்லி ஒரு காலத்துல பேசினாங்க. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுன்னு பேசினவர் அண்ணா. திராவிட நாடை முழுமையாக எதிர்த்தவர்கள் காங்கிரஸ் கட்சி. அன்றைய போட்டி என்பது காங்கிரசும் திமுகவும் தான், வேற கட்சியே வேலை இல்லை. அப்ப அந்த மாதிரி காலகட்டத்தில் திமுக என்ற ஒரு கட்சியினுடைய மிகப்பெரிய சித்தாந்தம் கொள்கையா இருந்தது காங்கிரஸை அழிப்பதும் காங்கிரஸை இல்லாமல் செய்வதும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? இந்த தேர்தலில் அவங்க போட்டியிடுற தொகுதிகளுக்கு பணம் பத்தலைன்னு இன்னைக்கு ப. சிதம்பரம் போய் உட்காந்து ஸ்டாலின் பேசிட்டு இருக்காரு பணம் வாங்குறது தேர்தல் செலவுகளுக்கு. காரணம் என்ன தெரியுமா? திமுகவோட கூட்டணிக்கு அவர்கள் சென்றதா. ஒருவேளை காங்கிரஸ் தனியாவே நின்று இன்னைக்கு அண்ணாமலை கட்சியை வளர்க்கறதுக்கு போராடுற மாதிரி அவங்களும் ஒருவேளை போராடி இருந்தால், போராடவே மாட்டாங்க, ஒருவேளை போராடி இருந்தால்
அந்த கட்சிக்குன்னு ஏதாவது கொஞ்சமாச்சும் தனித்துவம் இருந்திருக்கும். காமராஜரோட பேருக்கும், கக்கன் ஐயாவோட பேருக்கும் கொஞ்சமாச்சும் தனித்துவம் இருந்திருக்கும். அது இல்லாம போச்சு இன்னைக்கு. இப்போ நம்ம எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அம்மா அவர்களும் ஸ்டார்டிங்ல வேணா அப்படி ஒரு ஸ்டார் வேல்யூல இருந்திருக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் களப்பணிகள் செஞ்சு மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். இல்லைன்னு சொல்லலை. சீமான் அவர்களும் அந்த மாதிரி தானே ஒரு டைரக்டர், ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு 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 ஸ்டார் வேல்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவருடைய கருத்து, அவர் பேசுறது மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, அப்படிங்கிறது சீமானன் திரைத்துறையில இருக்கும்போதே உங்களுக்கு தெரியுமா? உங்களிடத்துக்கு மற்றவங்களுக்கு பெரும்பா நான் கேட்கறது பெரும்பாலும் உங்களுக்கு தெரியுமா? சீமானண்ணே உங்களுக்கு இயக்குனரா தெரியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரா தெரியுமா? சரி, நம்ம ஜேர்னலிஸ்ட் படிக்கும்போது தெரியறது வேற, ஜேர்னலிஸ்ட்ங்கிற ஒரு சகோதரி நான் பொதுமக்களுக்கு. கேட்கறது, நீங்க ஜேர்னலிஸ்டாவே இருங்க. ஆனா உங்களுக்கு அறியப்பட்ட முகம் என்பது சீமான் என்ற ஒரு முகம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக தானே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் யாரு, என்ன அவரோட தொழில் என்ன, அவர் என்ன வேலை பார்த்தாருன்னு வரையில தானே அவர் திரைத்துறையில இருந்து வந்தாரு, டேரக்டர்னு தெரியுது. இங்க பாருங்க, நடிகர்னு தெரியும் ஒரு முன்னாடி. அவர் நடிக்கவே இல்லையாங்க. எந்த படத்துல? அவர் படங்கள்ல மாயாண்டி அது குடும்பம். அது வந்து ஃபேமஸ் ஆகுது இல்ல, அதுதானே ஒரு முகம் போய் சேருது நீங்க மக்கள் கிட்ட. ஃபேமஸான நடிகர்னா விஜயகாந்த் ஃபேமஸான நடிகர், நான் இல்லையே சொல்லல. அண்ணன் விஜய் இன்னைக்கு வர்றாரு, அவர் ஃபேமஸான நடிகர். சீமான் அண்ணன் இவங்கள மாதிரி ஃபேமஸான நடிகரா? சீமான் அண்ணன் பின்னாடி வந்தவங்களா அவருடைய நடிகருக்கு அவர் நடிப்பை பார்த்து ரசிகர்களா வந்தவங்களா? இல்ல ஒரு அறிமுகமா இருக்குல்ல, அறிமுகம் இவர் யாரு நான் அப்படின்னா உங்களுக்கு டக்குனு புரியல. ஒரு இங்க மைண்ட் பாருங்க, இங்க பாருங்களேன், ஒரு உங்களுக்கு டைரக்டர். இப்போ இல்ல சொல்ல, நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன். இப்போ இங்க நீங்க பாருங்க. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாக்கும் சொல்ற இப்ப மாதிரி எனக்கு என்ன உங்களுக்கு எப்படி தெரியும்? நாம் தமிழர் கட்சி பிஹெச்டி முடிச்ச சிவசங்கரனா, ப்ரொஃபஸரா இருந்த சிவசங்கரனா, வழக்கறிஞரா இருக்க சிவசங்கரனா உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சி சிவசங்கரனா தெரியுமா? நாம் தமிழர் கட்சி. அதுதான் அடையாளம். எனக்கான முகவரி நாம் தமிழர் கட்சி தான். அதற்கு பிறகு நான் என்ன படிச்சுன்னு தேடி பார்க்கும்போது தான் நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், இன்ஜினியரிங்ல பிஹெச்டி, வழக்கறிஞருக்கு படிச்சிருக்காருன்னு அதுக்கப்புறம் தான் தெரியும். புரியுதுங்களா? நான் எடுத்த உடனே சிவசங்கரன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ல பிஹெச்டி முடிச்சிருக்காரு, அவர் பயங்கரமா பேசுவாருன்னு உங்களுக்கு தெரியாது. நாம் தமிழர் கட்சிக்காரருங்க. அவர் எல்லா சேனலையும் போய் பேசுறாரு, நம்ம சேனலை கூப்பிட்டு பேசணும்னு பேச வைக்கிறீங்க. அப்புறம் வரையில அறிமுகத்தில் என்னங்க படிச்சிருக்கீங்க கேட்கல, நான் என் படிப்பு சொல்றேன். அது மாதிரி தான் சீமான் என்ற ஒரு நபர் தமிழ் தேசிய போராளியாகத்தான் மக்களுக்கு தெரியும். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக தான் மக்களுக்கு தெரியும். அதற்கு பிறகுதான் அவருடைய தொழில் என்ன, அவருடைய சொந்த ஊர் எது, ஏன் சொந்த மாவட்டத்துல இருந்து சென்னைக்கு வந்தாரு அப்படின்னா அதற்கு பிறகுதான் சினிமான்னு ஒன்று வருது. சினிமாவில் ஃபெமிலியரான நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்த விஜய், அதை வரப்போற விஜய் பெரிய நடிகர், அதெல்லாம் மாற்று கருத்தில். அவர் நடிகராக தான் எல்லா பேருக்குமே தெரியும், வந்துட்டார், எல்லா பேருக்கும் நடிகராக. விஜயகாந்த் நீங்க அப்படி சொல்லலாம், ஐயா எம்ஜிஆர் அப்படி சொல்லலாம், அம்மையார் ஜெயலலிதாவை சொல்லலாம், கலைஞரை கூட கதை திரைக்கதை வசனம் 100 படத்துக்கு மேல எழுதியிருக்காரு, அதனால அவர் சொல்லலாம். ஆனால் அண்ணன் சீமான் என்பவர் மிக சொற்பமான படங்களை தான் இயக்கியிருக்காரு. ஒரு இயக்குனராக இந்த காலகட்டத்தில் தான் இயக்குனர்கள்லாம் யாரு, ஒரு படத்தை வந்து ஹீரோவை தாண்டி, ஹீரோயினை தாண்டி, மியூசிக்கை தாண்டி இயக்குனர் யாரு அப்படின்னு சொல்லி இப்ப பாக்குறோம். ஒரு காலத்துல இயக்குனர்லாம் பார்க்க, இப்ப கூட சங்கரோட தயாரிப்புல ஒரு படம் வருதுன்னா பிரம்மாண்டமா இருக்கும். சங்கர் ஒரு படத்தை தயாரிக்கிறாருன்னா ஒரு நல்ல கதை அம்சம் உள்ள படத்தை தான் தயாரிப்பாருன்னு இப்ப எல்லாம் நம்ம பேசுறோம். முதல்ல தயாரிப்பாளர்னா யாரும் தெரியாது, இயக்குனர்னா யாரும் தெரியாது, அதுல இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர்னா யாரும் தெரியாது. இளையராஜா வந்ததுக்கு அப்புறம் தான் இளையராஜாவினுடைய இசைஞானி இளையராஜான்னு சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் தேடி போனாங்க. புரியுதுங்களா? அப்ப ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பரிணாம வளர்ச்சியில இப்பதான் தெரிய வருது இயக்குனர்களோட வேல்யூ என்ன, ஒரு அந்த சினிமாவினுடைய கேப்டன் ஆஃப் த ஷிப் யாருன்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிய வருது. ஆனா சீமானனை படம் இயக்கும்போது, பாஞ்சாலங்குறிச்சி படமோ, வீரநடை படமோ, தம்பி படமோ இயக்கும்போது ஒரு இயக்குனரா பெருசா மக்களுக்கு தெரியாது சகோதரி. அப்ப அவர் வந்து ஒரு போராளியா தான் மக்களுக்கு தெரியும் போது. அதற்கு பிறகு வேணா நடிகர்னு சொல்லலாம். எம்ஜிஆருக்கு நிகரான நடிகரா சீமானன்? அறிமுகத்தோட விதம் இருக்குல்ல. என்னை நீங்க நாம் தமிழர் கட்சிக்காரனா மட்டும் தான் பார்க்க முடியும். என் படிப்பை பார்த்து, உங்க படிப்பை பார்த்து தாங்க நான் கலாட்டாவுக்கு இன்டர்வியூ எடுக்க கூப்பிட்டு சொல்லவே முடியாது. நாம் தமிழர் கட்சிக்காரன், மாநில பொறுப்புல இருக்கேன், பேசுவேன்றக்காக என்ன கூப்பிடுறீங்க, அதுக்கப்புறம் தான் என் படிப்பு உங்களுக்கு. அது மாதிரி தான் அங்க வந்து அண்ணன் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர். வேணா அந்த ஒரு பேசு பொருளுக்காக, ஒரு விவாதத்துக்காக அவர் சினிமா துறை தானே அவரும்னு என்ன சொல்லலாம். இப்போ அவரோட மேடை பேச்சுகள்ல யாராச்சும் வந்தாங்க அப்படின்னா விமர்சனங்கள்லாம் நிறைய வருது. இப்போ கூட ஒரு பையன் போட்டோ எடுக்க வந்தா தள்ளி போயிட்டாங்க, அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, அது ஒரு வைரல் வீடியோ ஆகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சமாளிக்க முடியுதா? அதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? அது கொஞ்சம் முட்டா பேசுகள்ட்ட கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு ஒருத்தர் இடையில வந்துட்டு இந்தமா பேப்பர் தொடச்சிக்கமான்ட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுத்தா உங்களுக்கு எப்போ இருக்கும்? நீங்க அழகா இருக்கணும்னு காட்டுறதுக்கு தான் டிஷ்யூ பேப்பர் உங்க கையில கொடுத்து துடைக்க சொல்றாரு. உங்களுக்கு கோவம் வரும்ல, என்னடா ஷூட் போயிட்டு இருக்கு, 2 பக்கம் கேமரா ரோலிங்ல இருக்கு, நீ வந்து இடையில கொண்டாந்து டிஷ்யூ பேப்பரை கொடுக்குற, என் முடிஞ்சக்கப்புறம் கொடுத்தானா இல்லாட்டி கடைசியாக கொடுத்தானு கோவப்படுவீங்களா இல்லையா? இப்போ நாம நினைச்சா இதை எடிட் பண்ணலாம், கட் பண்ணலாம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டு கூட திரும்ப நம்ம பேசலாம். ஆனால் இதெல்லாம் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. வி கேன் ஏபிள் டு சேஞ்ச். ஆனால் அங்கே மாற்றமே செய்ய முடியாது. ஏன்னா அது ஒரு மேடை பேச்சு. ஒரு மேடை பேச்சில் ஒரு நபர் மேடையில், இப்போ நீங்கள் என்கிட்ட இவ்வளோ தூரம் இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல, ஒரு மேடையில் ஏறி பேசணும் பேசிடுவீங்களா? நான் நாம் தமிழர் கட்சி மேடையில் ஒரு 10 நிமிஷம் பேசுங்க, சும்மா கெஸ்ட் ரோல் பேசுறீங்களா? நான் பேச்சாளர்னால பேசுறேன், எல்லாராலையும் முடியுமா? பரவாயில்ல, நீங்களே கூட பேசுங்க, பேச்சாளராகவே பேசுங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இதே மாதிரி ஒரு நபர், நீங்க மேடையில் பேசிக்கிறீங்க, இதே மாதிரி ஒரு நபர் திடுன்னு ஒடியாடுறாரு, உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு பதற்றம் வரும். யாருங்க அப்படின்னு, யாருங்க அடிக்க வரானா, கத்தி வச்சு குத்த வரானா, தள்ளி விட வரானா, தாக்குதல் நடத்த வரானா, என்னன்னு உங்களுக்கு தெரியும்? புரியுதுங்களா? பக்கத்தில் இருக்க வேட்பாளரை பார்த்தீங்களா? வித்யா வீரப்பன், ஐயா வீரப்பனுடைய மகள், அவங்க பயந்து போய் எந்திரிச்சு நிற்கிறாங்க, என்னமோ ஆச்சா ஏதாச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ என்னன்னா சகோதரி, ஒரு நபர் மேடையில் பேசிக்கிருக்காரு. பொதுவாகவே மேடை பேச்சு என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது. மேடையில் ஃப்ளோவில் அவங்க வார்டு பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி காலகட்டத்தில் அவர் பேச்சை முடிக்க போறாரு, ஒரு பாட்டு பாடி முடிக்க போறாரு, எல்லா பேரும் தயாராயிட்டாங்க, அவர் முடிக்க போறாருன்ற அளவுக்கு தயாராயிட்டாங்க. இந்த நேரத்தில் ஒருத்தன் திடுன்னு ஓடியாரு, அவர் பேசி முடிக்கல, பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் ஓடியாந்து ஒருத்தன் போட்டோ எடுக்கிறேன்னு ஓடியாந்து கட்டி பிடிச்சா அவருக்கு எப்படி இருக்கும்?
கட்டி பிடிக்கிற பதில் கத்தி வச்சு குத்தி இருந்தாலும் என்ன செய்வீங்க? சீமான் உஷாராக இருந்திருக்க வேண்டாமா சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? தன்னை பாதுகாக்க தெரியவில்லை சீமானுக்கு, அவர் எப்படி நாட்டை பாதுகாப்பார்? இந்த சின்னத்துக்கு சொன்னாங்கல்ல, சின்னத்தையே பாதுகாக்க முடியவில்லை, அவர் எப்படி மக்களை அது மாதிரி சொல்லுவீங்க. தன்னையவே பாதுகாத்துக்குள்ள திராணி ஏற்று போயிட்டார் சீமானும்பீங்க. உண்மையிலேயே அதாவது ஒரு காணொலியை பார்க்கையிலேயே உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நெறியாளன்ற தாண்டி உண்மையிலேயே அது சீமானன் மேல இருக்க தப்பா? அந்த இடத்துல நீங்க இருந்து பாருங்க. இல்ல அது விமர்சனம் ஆகுது, அது ஆகத்தேங்க. ஏங்க சொல்றீங்கன்றத கேள்வி. சீமானை கருத்தியலாக வெல்ல முடியாதவர்கள், கண்ணுல சிவப்பா இருக்கு, போதையில பேசுறாரு, மேடையில அவர் பேசிக்கிட்டு இருக்க ஸ்லோ மோஷன்ல எடுத்து போடுறேன். இன்னைக்கு வந்து எவ்வளவோ வந்து ஏஐ டெக்னாலஜி எவ்வளோ வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல எவ்வளோ வந்துருச்சு, என்னென்னமோ பண்றாங்க. ஒருத்தர் பேசாதே பேசணும் வைக்கிறாங்க. ஆனா அண்ணன் பேசின வீடியோவை எடுத்து ஸ்லோ மோஷன்ல போட்டு இது குடிபோதையில பேசுறாருங்கிறாங்க. ஏங்க குடிபோதையில பேசினா அவர் டெய்லி தானங்க பேசியிருக்கணும் விஜயகாந்த் மாதிரி. அவர் டெய்லி குடிபோதையில பேசுறவரா? புரியுதுங்களா? அதாவது கருத்தியலா சீமானையும் அவருடைய தம்பிகளையும் வெல்ல முடியல. கருத்தியலா பேசுவா பாப்பா, காளியம்மாவோட உட்காந்து ஒரு திமுக கருத்தியலா பேசு, நீ சரியா நாமல, நான் வேற ஒன்றும் இல்லை, காளியம்மாளையும் கனிமொழியும் உட்கார வச்சு பேச. நாங்கள் அரசியல் விட்டே போகிறோம், காளியம்மாள் கனிமொழி ரெண்டு பேர்த்தையும் விட்டு எதை வேணாலும் பேசுங்க, மீன் பிடிக்கிறத பேசுங்க, இல்லை இவங்களுடைய குலத்தொழில் என்ன வேணாலும் பேசுங்க, கலைஞரோட குலத்தொழில் என்ன அதை பற்றி கூட பேச சொல்லுங்க. நீங்கள் கேட்டால் நாடாருமா கனிமொழி, நாடாருமா கனிமொழியோட அப்பா என்ன ஜாதி அதான் கனிமொழிக்கு, கனிமொழியோட அம்மா ஜாதி வராது. அதானே உண்மை. உங்களுடைய அப்பாவோட ஜாதி உங்களுக்கு வருமா, உங்கள் அம்மாவோட ஜாதி வருமா? எங்கள் அப்பா ஒரு ஜாதி, எங்கள் அம்மா ஒரு ஜாதினா எனக்கு என்ன ஜாதி வரும்? அப்பாவா அம்மாவா சொல்லுங்க? அப்பாவோடதே வரும். அப்படின்னாக்கா கனிமொழியோட அப்பா என்ன ஜாதி? ஏன் அவங்க தன்னை நாடாருன்னு பிரகடனப்படுத்திக்கிறேன்னா, ஏன்னா தூத்துக்குடியில் இருக்க நாடார் ஓட்ட பூரா அவங்க வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்காக தன்னை நாடாருங்கிறாங்க. இதுவே ஒரு இழிவான செயல். பரவாயில்ல, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் இருங்க, எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்ன எங்களுக்கு ஜாதி கிடையாது, என்ன வேணாலும் ஜாதியாக இருங்க, எங்களுக்கு என்ன வேணாலும் மதமாக இருங்க, எங்களுக்கு மதம் கிடையாது. காளியம்மாளும் கனிமொழியும் நேருக்கு நேராக உட்காந்து பேச தயாரா? நான் கூட இல்லைங்க. காளியம்மாளோட பேசுங்கிறேன். கருவாட்டுக்காரிங்கிறீங்களே காளியம்மாளை, காளியம்மாளோட உட்காந்து பேசு. கருவாடு வைக்கிற மூல தானே நீங்கள், பெரிய படிச்சு இலக்கியவாதியோட மகதானே கனிமொழி, ரெண்டு பேரும் உட்காந்து பேசுங்க, பேசி பாருங்க தெரியும். மறுப்பாங்கன்றீங்களா? சரி வர சொல்லுங்கிறீங்க. நான் மறுப்பாங்க, நான் எதுக்கு சொல்றேன், வர சொல்லுங்கிறீங்க. நாங்க தயார், காளியம்மாள் தயார். எந்த நீங்களே கூட கலாட்டாவில் கூட கூப்பிடுங்க, நாங்க வர தயார். நேரடியாக வராடி மரல ஜூம் மீட்டிங்ல வர சொல்லுங்க. நேரடியாக கூட இல்லை, தேர்தல் பண்ணிருப்பா பயங்கரமா ஒரு சாயங்காலத்தில் டீ குடிக்கிற நேரம் ஜூம் மீட்டிங்ல வர சொல்லுங்க, ஜூம்ல வர சொல்லுங்க. வேற என்ன இணையதளத்தில் நிறைய பேட்டி எடுப்பீங்களா, அந்த இணையதளத்தில் வர சொல்லுங்க, காளியம்மாள்ட்ட பேசுங்க, 10 நிமிஷம் பேச சொல்லுங்க. நான் அரசியல் விட்டே போயிடுறேன், காளியம்மாள்ட்ட பேசி ஜெயிக்கட்டும் கனிமொழி. முடியாது சகோதரி. அப்ப என்ன செய்யறாங்க, கருத்தியலை வெல்ல முடியாம காளியம்மாள் என்ன கலர்ல இருக்காங்க, காளியம்மாளோட குலத்தொழில் என்ன, காளியம்மாளோட ஜாதி என்ன, காளியம்மாள் செய்யக்கூடிய வேலை என்ன, காளியம்மாள் கணவர் என்ன, இதெல்லாம் பேசுற இது அரசியல் நாகரிகமா? அப்புறம் நாங்க சொல்லுவோமா சொல்ல மாட்டோம், கலைஞர் களவாண்டாரு திருட்டு பையன் சொன்னதுக்கு மட்டும் உங்களுக்கு கோவம் வருதுல, அவர் செஞ்சது தானே நாங்க சொன்னாங்க, நான் பொய்யா சொன்னோமா? திருடுனாரா திருடலையா? 2G ஸ்பெக்ட்ரம் என்னது, திருடாம என்ன வேலை, ஊழல் என்ன, லஞ்சம் என்ன, திருடுன என்ன? 2G ஸ்பெக்ட்ரம் என்ன விசாரணை வந்தாலும் ஜெயிலுக்கு, நான் என்ன விசாரணை வந்தாலும் அவங்க தப்பு செய்யாம வழக்கு பதிவு செய்வாங்களா? தப்பு செய்யலைங்கிறீங்களா? 2Gல ஊழல் நடக்கலைங்கிறீங்களா? நடந்திருக்கு, விசாரணை போயிட்டு இருக்கு. இல்ல விசாரணை நடந்து தண்டனை இங்க பாருங்க. நான் தான் திரும்ப சொல்லிட்டேன், ஊழல் செய்தது உண்மை. அதாவது ஒரு கூட்டணி கட்சியை வழக்கு பதிவு செய்யறாங்கன்னா அந்த அளவிற்கு ஊழலினுடைய தன்மை வெட்ட வெளிச்சமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த ஊழலை மறைக்க முடியாது, நம்ம கட்சியோட கூட்டணிக்கு அசிங்கமாகி போயிருன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம காங்கிரஸ் வழக்கு பதிவு செய்தது. ஆனால் அந்த வழக்கை முழுமையாக நடத்தல, உண்மையான விசாரணை நடக்கல, உண்மையான ஏற்பட்ட இழப்பீடை இவர்கள் மென்ஷன் பண்ணி காட்டல. மாறாக இது ஏலத்தில் ஒரு தவறு நடந்திருக்கின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. இதே பிஜேபி அதை முழுமையாக ஆய்வு செய்து முழுமையாக விசாரணை செய்து இழப்பீடு இந்திய அரசிற்கு எவ்வளவு, தொலைத்தொடர்பு நிறுவனங்களுக்கு எவ்வளவு, இதை பூராத்தி விசாரணை செஞ்சிருந்தா திமுகன்ற கட்சியை அழிஞ்சிருக்கும். அந்த அளவிற்கு மிகப்பெரிய மாபெரும் ஊழல். இந்த விஞ்ஞான ஊழல்ங்கிறது அவங்க தான். நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் அனைத்திலும் ஊழல் செய்யக்கூடியவர் ஐயா கருணாநிதி கலைஞர். அப்போ அந்த கருணாநிதியை திருடுன்னு சொன்னதுக்கு உங்களுக்கு ஏன் கோவம் வருது? காளியம்மாளை கருவாடு வைக்கிறோன்னு சொல்லையில அப்புறம் எங்களுக்கு கோவம் வருமா வராதா, ஆத்திரா வருமா வராதா, நாக்க பிடிக்கிட்டு சாகிற மாதிரி கேள்வி இருக்குமா இல்லையா? நாங்கள் கருவாடு வச்சுனாச்சும் நியாயமாக பிழைக்கிறோம், கருவாடு விற்றுனாச்சும் எங்களுடைய வயிற்றை கழுவுறோம். நீங்கள் காற்றை விற்று, மண்ணை விற்று, மலையை விற்று, இன்னும் நீங்கள் விற்காது என்ன ஒன்று கூட இல்லை, எல்லாத்தையும் விற்று முடிச்சிட்டீங்க. நான் இன்னும் ரொம்ப பச்சையாக கேவலமாலாம் கேட்டிருக்கேன். ஆனால் அதை கேட்கக்கூடாது, நாகரிகம் கருதி போகிறேன். ஏன்னா நாங்கள் பிரபாகரனுடைய பிள்ளைகள், சீமானோட தம்பிகள், அதனால் அந்த நாகரிகம் கருதி விடுறோம். திமுகவிற்கு நாம் தமிழர் கட்சியவோ அண்ணன் சீமானையோ அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பி தங்கைகளையோ கருத்தியலா சந்திக்க தயாராக இல்லை. மாறாக இது மாதிரியான அவதூறுகளை பரப்புகிறார்கள். நாடாளுமன்ற தேர்தல் வருது, பிரச்சாரங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க கலப்பணிகள் தொடரட்டும். நன்றி சார், உங்க நேரத்துக்கு. நன்றி. Black Thunder, where fun never ends. OT Main Road, மேட்டுப்பாளையம். KS Academy and Lecture Academy இணைந்து நடத்தும் ஃப்ரீ மெகா சிசி மீட்